ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஜுலைனி கானா ஃபீ பனி இஸ்ராயீல முத்தஹாபைன். பனி இஸ்ரவேலர்களில் 2 பேர் நேசம் பாசம் காட்டக்கூடிய 2 பேர் இருந்தார்கள். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கக்கூடிய 2 பேர் இருந்தார்கள். அஹதுஹுமா முஜ்தஹிது ஃபில் இபாதா, அதில் ஒருவர் இபாதத்திலே ரொம்ப முயற்சி பண்ணி நல்ல வணக்கவாளியாக இருந்தார். இன்னொருவர் இருந்தார், வல் ஆஹர் கன்னஹு யகுல் முத்னிப், ஒரு பாவம் செய்கிறவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாவங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒருவராக இருந்தார். இவர் அவருக்கு வசியத்தை சொல்வார், இந்த பாவத்தை எல்லாம் விட்டுவிடு, இந்த பாவத்தை எல்லாம் விட்டுவிடு என்று அவர் வசியத்தை செய்வார். அதுக்கு அந்த மனிதன் சொல்லுவான், ஹல்லினி ரப்பி, என்னையும் என்ற ரப்பை விட்டுடுங்க நீங்க. அவர் இப்படி சொல்லிக்கொண்டு ஆனால் திருந்தாமல் தொடர்ந்து பாவங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராகவே அவர் இருந்தார். அப்போது ஒரு முறை இவர் ஒரு இபாதத் செய்யக்கூடிய அந்த நண்பர் பெரிதாக கருதக்கூடிய அலதன்பின் இஸ்தஅலமம், பெரிதென நினைக்கக்கூடிய ஒரு தவறை இவர் செய்த போது இவர் வசமாக அவரிடம் மாட்டிவிட்டார். உடனடியாக அவர் சொன்னார், இதை விட்டுவிடு என்று சொன்னார். இவர் சொன்னார், ஹல்லினி ரப்பி அபஅஸக அலைனா ரகீபன், என்னை விட்டுவிடு, என்னையும் என் ரப்பையும் விட்டுவிடு, எங்களை கண்காணிக்கவா உன்னை அனுப்பினான் என்று இவர் கோபமாக கேட்டுவிட்டார். அப்போது இந்த மனிதனுக்கு கோபம் வந்துவிட்டது, அந்த இபாதத்தாளிக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் சொன்னார், வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக அபதா, அல்லாஹ் உன்னை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டார். வலா யுத்கிலுக அல்லாஹுல் ஜன்னத அபதா, ஒரு நாளும் உன்னை அல்லாஹ் சொர்க்கம் நுழைவிக்க மாட்டான் என்று இவர் சொல்லிவிட்டார். அவரை பொறுத்தவரைக்கும் பாவம் செய்கிறான், இவ்வளவு பெரிய பாவம் செய்கிறான் என்று அவருடைய விடயத்திலே தலையிட்டு தடுத்து கொண்டிருந்தது வரைக்கும் சரி. ஆனால் கடைசியாக அவர் என்ன கண்காணிக்கிறாய், நீ உனக்கு வேற வேலை இல்லையா, என்ன கண்காணிக்கத்தான் உன்னை அனுப்பினானா அல்லாஹ் என்று உண்ட வேலையை பார் என்று சொன்னபோது இவருக்கு கோபம் வந்து விட்டது. இவர் சொன்னார், அல்லாஹ் உன்னை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை ஒரு நாளும் சொர்க்கம் நுழைவிக்க மாட்டான் என்று அவர் சொன்னார். ஃபபஅஸ அல்லாஹு இலைஹிமா மலக்கன், 2 பேருக்கும் அல்லாஹ் தஆலா ரூஹை எடுக்கக்கூடிய மலக்கை அனுப்பினான். ஃபகபித அர்வாஹுமா, அந்த மலக்கு 2 பேருடைய உயிரையும் கைப்பற்றி விட்டார்கள். ஃபஜ்தமஅ இன்தஹு, அல்லாஹ் 2 பேரையும் அவனிடத்திலே சேர்த்தான், எழுப்பினான். ஃபகால லில் முத்னிப் உத்கிலில் ஜன்னத பிரஹ்மதி, அந்த பாவம் செய்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், நான் உன் மீது கருணை கொண்டேன், உன்னை மன்னித்து விட்டேன், சொர்க்கம் போ என்று அவனை சொன்னான். மற்றவரை பார்த்து கேட்டான், வகால லில் ஆகர் ஹல் தஸ்ததி அன் தஹ்தர அலா அப்தி ரஹ்மதி, என்னுடைய அடியான் மீது நான் கருணை கொண்டால் உன்னால் அதை தடுக்க முடியுமா என்று அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். قال لا يا رب, என்ன யா ரப், எனக்கு முடியாது என்று சொன்னபோது قال اذهبوا به, அல்லாஹ் தஆலா சொன்னான், மலக்குமார்களுக்கு இவரை நரகத்தில் போட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இதை சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி ல யதகல்லம் பிகலிமத்தின் அவ் பகத் துன்யாஹு வ ஆখিরাতஹு, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக இந்த நாவினால் ஒரு மனிதன் ஒரு வார்த்தை பேசி விடுகிறான், அந்த வார்த்தையினால் இங்கேயும் மறுமையையும் ஒரு மனிதன் தொலைத்து விடுகிறான் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபூதாவூதிலே முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக இருக்கக்கூடிய இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இதை சஹீஹா என்று கருதக்கூடிய ஒரு ஹதீஸ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால் பாவம் செய்யுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை, அல்லாஹ்வுடைய கருணையை இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய இரக்கம் எந்த அளவுக்கு முந்தி விடுகிறது. அவனை பார்த்து இன்னொருவன் உனக்கு நரகம்தான், உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்ன போது அல்லாஹ் ரோசக்காரன் ஆகிவிடுவான். நான் மன்னிக்க கூடியவன், நான் கிருபை செய்தவன், நானே அவனுக்கு மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறேன், நீ மன்னிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யார்? ஒரு அடியான ஒரு பாவத்தை செய்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். உலகத்தில் ஆகப்பெரிய பாவம் ஷிர்க்.
இணை வைத்தல். அந்த இணை வைத்தலை செய்தாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான். இன்றைக்கு தான் தோன்றித்தனமாக நாங்கள் தவறு செய்யக்கூடியவர்களை கடுமையாக பார்ப்பதும் அவர்களை நரகவாதிகள் என்று சித்தரிப்பதும் மோசமான ஒரு செயல், அல்லாஹ்வுடைய கருணைக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு செயலாகவே இருக்கிறோம். பொதுவாக ஒரு செயல், இந்த செயல் கூடாது என்று சொல்வதுதான் சரி. இந்த செயலை செய்ய வேண்டாம், இந்த பாவத்தை செய்ய வேண்டாம். ஆனால் அந்த பாவத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனை நேரடியாக பார்த்து நீ நரகம் தான் எப்படி சொல்ல முடியும்? அவன் கடைசியில் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மன்னிப்பை கொடுத்து விடுவானே என்பதை நாங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜுந்தபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் ஒரு மனிதரை பற்றி பேசப்பட்டது. அப்போது ஒரு மனிதர் சொன்னார், ரஜுலன் قال والله لا يغفر الله لفلان, இன்னாருக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ் மீதானியாக மன்னிக்க மாட்டான். இன்னாருக்கு அல்லாஹ் தஆலா சத்தியமா அல்லாஹ் மீதானியாவே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அவர் சொன்னார். وان الله تعالى قال من ذا الذي يتعلى علي الا اغفر لفلان, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி சொன்னால் அல்லாஹ் தஆலா கேட்பான், என்னுடைய அடியான் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் தந்தது? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்னுடைய அடியானை நான் மன்னிக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்வதற்கு? فإني قد غفرت لفلان, நான் அவனுக்கு மன்னித்து விட்டேன். وأحبطت عملك وأحبطت عملك, நீ உன்னுடைய அமலை பாழாக்கி விட்டாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கருணை நாம் தடுக்கக்கூடிய அளவுக்கு அல்ல. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய கிருபையை, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நாம் எப்படி தடுப்பது? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற போது அதை தடுக்க முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷராக்கின் அலி, சொர்க்கம் என்பது உங்கள் ஒருவருடைய செருப்பின் வாரை விட ரொம்ப அருகில் இருக்கிறது. ஒன்னா இருக்கதாலி நரகமும் அவ்வாறுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே, முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார். சொர்க்கம் என்பது செருப்பின் வாருக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கிறது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய கருணை அவ்வளவு விசாலமானது. ஒரு சின்ன ஒரு விடயம் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்து விடுவான்.